அப்படி சொல்லி 2 பேரும் அவங்க கூட்டுக்கு வந்தாங்க. அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. நீங்க உண்மையிலேயே மந்திர பறவைகளா ஆயிட்டீங்கன்னா முதல்ல உங்களுடைய ரெக்கையில இருக்கிற இந்த கருப்பு தழும்ப எடுத்துருங்க. அத கேட்டு 2 பேரும் ஒருத்தங்க பார்த்தாங்க. சந்தோஷமா சொன்னாங்க, என்னுடைய ஆசை என்னன்னா மீனோட ரெக்கையில இருக்கிற அந்த கருப்பு தழும்புகள் எல்லாமே மறைஞ்சு போயிடணும். அப்படி சொன்னதும் அதோட தலையில இருக்கிற வைரத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வந்து அது மீனு மேல விழுந்து அந்த ரெக்கையில இருந்த கருப்பு தழும்புகள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. என்னோட ஆசை என்னன்னா டீனுவோட உடம்புல இருக்கிற அந்த கருப்பு தழும்புகள் எல்லாமே இப்பவே மறைஞ்சு போயிடணும். அப்படி சொன்ன உடனேயே மீனுவோட உடம்புல இருக்கிற அந்த வைரத்து மூலமா ஒரு வெளிச்சம் வந்து டீனு மேல விழுந்துச்சு. உடனே டீனுவோட ரெக்கையில இருக்கிற அந்த கருப்பு தழும்பும் மறைஞ்சு போச்சு. அட என்னுடைய பசங்களா, நீங்க பார்க்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 பறவைகளும் இந்த விஷயத்துல சந்தோஷமா இருந்தாங்க. சாயந்தர நேரமும் ஆச்சு. எல்லா பறவைகளும் பேசுறதுக்காக ஒன்னா ஒரு இடத்துல சேர்ந்தாங்க. அவங்க எல்லாரும் மரத்தோட கிளையில உட்காந்துருக்கிற டீனு மீனுவை பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆனாங்க. அட, இது மீனு டீனு பறவைகள் தானே? இவங்க 2 பேரும் இவ்வளவு அழகா எப்ப ஆனாங்க? அட, அது மட்டும் இல்ல, அவங்களுடைய தலையில பாருங்க வைரம் மின்னிக்கிட்டு இருக்கு. அந்த வைரம் மின்றதுனால அவங்க எல்லாரை விடவும் அழகா தெரியறாங்க. அப்படின்னா நாம இப்ப அவங்களோட நட்பா பழகலாமா? இப்ப நாம அவங்களோட சந்தோஷமா இருக்கலாம். டீனு மீனு 2 பேரும் கிளையில உட்காந்து அவங்களதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்ப அவங்க எல்லாரும் இவங்க கிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அட இல்ல, எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு நாம அவங்க 2 பேரையும் இன்சல்ட் பண்ணோம் இல்லையா? நீங்க பார்க்க அசிங்கமா இருக்கீங்கன்னு. அதனால இன்னைக்கு அவங்க நம்மள இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா அத பத்தி யோசிச்சு விருப்பம் இருந்தாலும் பறவைகள் யாருமே அவங்க கிட்ட பேசாம அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க.